உலக மக்களை வாழ துயரமடைந்து சிலுவையில் இறைந்து மரித்தார் என்றும் மரித்த 3ஆம் நாள் நித்திய ஜீவனால் உயிர்த்தார் என்றும் விசுவாசிக்கின்றோம் சாமி. பரிசுத்த ஆவியான சர்வேஸ்வரனை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறோம் சாமி. திருச்சபை போதிக்கும் சத்தியங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் சாமி. நீங்கள் இருவரும் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முழு மனதோடு ஆசைப்படுகின்றீர்கள்? மனதோடு ஆசையோடு வந்திருக்கிறோம் சாமி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உம்மை தைரியநாதனிடமே கழுவுகின்றேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உம்மை மரியாள் என்று நான் உம்மை கழுவுகின்றேன். தைரியநாதரே, தாய் திருச்சபையின் ஆச்சாரப்படி வாக்கின்படி இங்கிருக்கும் மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? மரியாள், தாய் திருச்சபையின் ஆச்சாரப்படி வாக்கின்படி இங்கிருக்கும் தைரியநாதரை கணவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் இருவரும் இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்திருந்து வாழ்வீர்களா? உங்களுக்கு பிறக்கும் குழந்தையை இயேசுவின் பிள்ளையாக வளர்ப்பீர்களா? நீங்கள் இருவரும் திருமணத்திற்கு முழுமனதோடு ஆசைப்படுகின்றீர்கள்? உங்களது சம்மதத்தை தெரிவிக்கும் வகையில் உங்களது வலது கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இறைவன் நினைத்ததை மனிதன் என்றென்றைக்கும் பிரிக்காதிருக்கட்டும். தேவனுடைய சன்னிதானத்திலும் மக்கள் முன்னிலையிலும் இருவரும் மாலை மாட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் திருமணம் நிறைவேறிற்று. ஆலயத்தில் விரதம் முடிக்கணும். நாம போகணும். அன்னை மேரி ஆலயத்தில் விரதம் முடிக்கணும். விரதம் இருந்து நாம போகணும். அன்னை மேரி ஆலயத்தில் விரதம் முடிக்கணும். உலகமே கூடுகிற ஒரு ஆலயம். உலகமே கூடுகிற ஒரு ஆலயம். ஒப்பில்லாத வேளாங்கண்ணி மாதாலயம். ஒப்பில்லாத வேளாங்கண்ணி மாதாலயம். நாடகம் முடியலை இருக்கு. இனிமேதான் ஆமாம், புனிதருடைய உடல் வெட்டுப்படுறது இப்போ அடுத்த நிகழ்வாக நடக்க இருக்கிறது. அதை பார்த்துட்டு போங்க. இதுவரை இந்த நாடகம் பார்த்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ புனிதருடைய உடல் வெட்டுப்பட இருக்கிறது. இந்த காட்சி நடைபெற இருக்கிறது. பார்த்துட்டு போங்க. போகலாம். ஆமாம். கொஞ்சமாவது பொறுப்பு வச்சுக்கிட்டு பூஜாயி பூச்சி உன்னுடைய சத்தம் போல தெரியுது. என்ன சொல்ற? நீங்க பார்த்து பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. அவனுடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஆமா. அவர் இப்ப என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன வேணாம்னு சொல்லிட்டாரு மாமா. வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆமா. உன்ன வேண்டாம்னு. ஆமா மாமா. அவருக்கு உடம்புல நோய் வந்துருந்துச்சு. அது ஒரு சாமியார் வந்து பார்த்தாரா. அந்த சாமியார் சொன்னாரா, முத யாருக்கு தாலி கட்டினி அவரை தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு. அந்த பெண்ணோட தான் வருவேன், நீ எனக்கு வேணாண்டி அடிச்சு விரட்டி விட்டாரு மாமா. கவலைப்படாதே, அவனும் உன்னோட சேர்ந்து வாழ வைக்கிறான். நான் அது மட்டும் பத்தாது மாமா. அந்த சாமியார் இருக்காருல்ல, அவர் கழுமரத்தை எடுத்து அவர் தலையை வெட்டணும் மாமா. உன்னுடைய ஆசை அவ்வளவுதான். ஆசை தான். உன்னுடைய வாழ்க்கைக்காக அந்த மாமா செய்கிற போய் மாமா. ஒன்று மாமா, என்ன அந்த சாமியாரை என்ன வேணாலும் பண்ணுங்க, சரி, என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா. சாமியார் அவர் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் மாமா. புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆமா. சரி, அவ்வளவுதான்.
அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல. சொன்ன மாதிரியே நடந்துக்குவேன். சரி போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. ஆற்றை கடிச்சு மனுஷனை கடிச்சது போல அருளானந்த சுவாமி உங்கள் பேரில் எவ்வளவு மரியாதை வச்சுருந்தேன், எவ்வளவு மதிப்பு வச்சுருந்தேன், அதையெல்லாம் கெடுத்துட்டீங்களே. யாரைங்க அந்த அருளானந்த சுவாமியை அழைத்து கொண்டு வாருங்கள். பாருங்கள் சாமி அவர்களே, வாருங்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. சேதுபதி மாமன்னரே, தங்களுடைய ஆத்திரத்திற்கும் ஆவேசத்திற்கும் காரணம் என்ன தெரியுங்கள்? என்னுடைய அருமை மருமகள் கடலாகி வாழ்க்கை பாழாக்கிட்டீங்க நீங்க, புரியுதா? சேதுபதி மன்னரே, தாங்கள் மகனென கருதிய தடியத்தேவன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு ஏன் வாழ்வா சாபா என்ற தருணத்திலே அவர் துடித்துக் கொண்டிருந்தார். ஆமா, எல்லாமல் அந்த இறைமைந்தன் இயேசுவால் குணம் பெற்றார். அவர் வேண்டி வந்ததை ஒளியே எனது மறையில் சேரச் சொல்லி நான் கட்டாயப்படுத்தியதோ துன்புறுத்தியதோ கிடையாது. நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவனா விருப்பப்பட்டு தான் வந்தான், உண்மைதான். இருந்தாலும் அவன் உருவம் தான் பெருத்திருக்க ஒழிய உள்ள ரொம்ப சின்னது. அவன் சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு போய் சரியான புத்திமதியை சொல்லி மறுபடியும் கடலையம்மா கூட வாழணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க அவங்களுக்கு கொண்டு வரணும். முடியுமா முடியாதா உங்களால? நிச்சயமாக அது என்னால் முடியாது. நீங்க நினைச்சா நிச்சயமா எது வேணாலும் செய்யலாம். சாதாரண மனிதன் தான் நான். சாதாரண மனுஷனே அல்ல, நீங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. அந்த காரியத்தை நீங்க செய்யணும். தடியை தேவனும் கடலை அம்மாவும் குடும்பம் நடத்தணும், வாழணும், புள்ள குட்டி வச்சுக்கணும், 10 புள்ள 11. சேதுபதி மாமன்னரே, இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்பதற்கிணங்க கிறிஸ்துவ முறைப்படி அவருக்கு நான் திருமணம் நிறைவேற்றி வைத்துள்ளேன். அப்ப முடியாது, இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ராமநாதபுரம் சேதுபதி சொல்றேன், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து தான் பேசுவேன் நான். ஆகையினால அவரை வாழ வைக்க முடியுமா முடியாதா? உண்மைதான், முடியாது. ஆனால் நிச்சயமாக அது என்னால் முடியாது. முடியாது, முடியாது. இந்த உலகத்துக்கே நீங்க தேவையில்லை, அதுவும் என்னால தான் முடியும். யாரா நீ எங்கடா வந்தாங்க? நல்ல வேளை நான் சற்று தாமதமாக வந்திருப்பேனே, ஆனால் இந்த புனிதருடைய உடல் பூமியிலே விழுந்திருக்குமே. அவருடைய உடல் பூமியில விழுந்தான்னா தாங்கள் ஆளாவது வேண்டாம், போயிட்டு வா. சொல்றதை கேள்றா. நான் சொல்வதை கேள்வி. சாமி அவர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. ஆமாம், எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? தீட்டின மட்டையிலே பதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அவருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. உங்க பிள்ளை தானே? அவ்வளவுதானே? என் பிள்ளையா இருந்தா அப்ப நடக்க மாட்டேடா. அநியாயமா ஒரு பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க போறாங்க. சரி, சொல்றதை கேளு. அவருக்கு ஆபத்து வரக்கூடாது. போயிட்டு வா. ஆனா தடியத்தவன் போயிட்டான், வரமாட்டான் என்ற எண்ணத்திலே சாமி அவர்களுக்கு ஆபத்து வறுமையானால் என்ன செய்ய? நாட்டை மட்டுமல்ல உங்களையும் சுட்டு பொசி சாம்பலாக்கி விட்டு போவேன். என்னையா இன்னொரு ஆள் பிறந்து வரணும்டா. போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. தைரியநாதரே, தைரியமாக செல்லுங்கள். தேவனுடைய திருச்சத்தம் எப்படியோ அது அப்படியே நடக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவை ஆசீர்வதிப்பார். இந்த கடிதத்தை எனது கூட பிறந்த தம்பி உடனே தேவன் ஓரியூர் பகுதி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓரியூரில் போகுது, அவனை பார்த்து இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடக்க சொல்றேன். ஆமாம், நான் தான் ஓரியூரை ஆளுகின்ற உடையனத்தேவன். அண்ணனோட ஒன்றா தான் இருந்தேன். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் முன்னாலஞ்சு. அதனால ஓரியூரில் ஒரு கோட்டையை கட்டி அங்கே 4 ஆள் இவ்வளோ பிள்ளையிலே விட்டு அனுபவிடாத அனுபவிச்சேன். இப்போவும் அனுபவிக்கிறேன். என்ன செய்கிறது? என்னை பார்த்தாவது திருதி துளைக்கடான்னு ஆசைப்பத்து போட வைக்க. அறாவே அண்ணனோட ஆள்நலி என்னது வந்திருக்குது? ஓலையும் காலையுமா வந்திருக்கிறீங்களப்பா? என்ன ஏண்டா ஓலை வந்திருக்குன்னு நான் விரிக்க முடிச்சேன்.
அந்த இப்போதானடா அந்த ஆளு. சரி ஐயா வாங்க ஜாமியார், அவங்கள தான் ஐயா தேடிக்கிட்டு இருந்தேன். நன்னமே இங்கே வந்து அந்த அடிய தேவனுக்கு நீங்கள் யாராவது அந்த வியாதியெல்லாம் குணப்படுத்துனீங்க. அது மாதிரி இங்கே பாருங்க, என் கையெல்லாம் பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, எனக்கும் குணப்படுத்தி விடு சாமி, உனக்கு புண்ணியமா போகும். சொல்லுங்க சாமி, குணப்படுத்தி விட்டுருங்க சாமி. உடையினத்தவர்களே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். அதே நேரத்தில் நான் வணங்கக்கூடிய எல்லாமுள்ள இந்த இறைமைந்தன் இயேசு மீது முழு நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக விடுதலைவருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் ஜாமியா கும்பிட்ற ஊரா பொம்பளை எழுது, நீ போய் ஏசியோ கும்பிட்றாடுற ஜவார் குணப்படுத்தி விட்டியன்னா இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கு. ஏதோ காலம் பண்ண கடைசியில் அனுபவிப்பியா, அதை செய்வியா? இந்த மாதிரி எனக்கு குணப்படுத்தி விடு, உனக்கு வேணுங்கிற பொண்ணு. உடையனத்தவர்களே, உனக்கு ஒரு பொண்ணு. உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் நான். இயேசு மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக விடுதலைவருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன குணப்படுத்த மாட்டியா? நிச்சயமாக அது என்னால் முடியாது. முடியாது. என் குணம் உனக்கு தெரியாது. இங்க பார், அந்த ஓலைகளை என்ன எழுதியிருந்துச்சு தெரியுமா உனக்கு? உடையினத்தவர்களே, அந்த லிகிதத்திலே என்ன எழுதப்பட்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். ஆனா தெரிஞ்சுக்கிட்டுமாடா பாவி. இன்னும் ஒரு சில வினாடிகளில் இந்த மண்ணிலே என் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். தெரியுதுல்ல, என்னை குணப்படுத்தி விட்டு உன்னை விட்டுறேன். இந்த மரணமானது எல்லாமல் அந்த வானுலக தந்தையின் வருகைக்காக காத்திருந்த வருகையோடு நான் காத்திருக்கின்றேன். ஆனால் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக தாங்கள் விடுதலைவருக்கான வாய்ப்புகள். மரணத்தை மடியில் கட்டிக்கிட்டு அழகிறாயா? ஏசு இவனை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு, நான் நம்பமா? ஏசு இங்க வார், குணப்படுத்த முடியுமா முடியாது? அதை சொல்வதல்ல. நிச்சயமாக அது என்னால் முடியாது. அப்போ என்னாலே முடியாது. உன்னை உயிரோட விட என்னாலே முடியாது. சங்கடி குடும்பா பெரும்பால் விடுப்பா. இங்கே போறேன், என்ன குணப்படுத்தி விட்றா ஜாமின்னு சொன்னா அவன் குணப்படுத்த மாட்டேன்றான். இப்போ வேற அவன் என்ன பாடுபட போறானே, ஆளை பார்த்தியா எத்த தண்டியை தூக்கிட்டு நிற்கிறான். இங்கே வார், இவன் வியாதியை குணப்படுத்த மாட்டேன், அண்ணா உத்தரவு. இவனை ஓரிரு திட்டையில் வச்சு கொள்ள சொல்லி, ஆகையினால இவன் சரிப்பட மாட்டான். இவனை எழுதி கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஓரிரு திட்டையில் வச்சு போட்டு தள்ளிடு. அவன் இறக்கம் காட்டுறான், விட்டேன்னு வச்சுக்கோ, ஓ குடும்பம் ஏதோ அப்படிய காலம் போகிற நேரத்தில் ஒரு நல்லதை பண்ணிட்டு போவேன். சொன்னதை செய், நான் வர்றேன். ஐயா, அருளானந்த ஐயரே, தாங்கள் குற்றவாளி இல்லையோ என்று எனக்கு தெரியாது. மன்னர்களுடைய கட்டளை தாங்கள் தலையை துண்டிப்பதுதான் கட்டளை. தாங்களுக்கு ஏதேனும் ஆசையாக இருந்தால், கடைசி ஆசையாக இருந்தால் கூறுங்க ஐயா, நிறைவேற்றுகிறேன். பெருமாள் குடும்பா, சுவாமி, நான் அரண்மனையிலே அடைபட்டு கொண்டிருக்கும் பொழுது எழுதுவதற்கு ஒன்றுமில்லாத நிலையில் கரிக்கட்டை எடுத்து என்னுடைய உமிழ் நீரை தொட்டு மதுரையில் இருக்கும் எனது தலைமைக்குரு சிரேஷ்ட குரு சாமி அவர்களுக்கு நான் இறுதியாக ஒரு லிகிதம் எழுதியுள்ளேன். அந்த லிகிதத்திலே நான் என்ன எழுதப்பட்டேன் என்பதை எடுத்து கூறி தங்களிடத்தில் அதை எடுத்து வந்து ஒப்படைக்கின்றேன். என் தலைமை குறிவிடம் அதை ஒப்படைத்து விடுவீர்களா? ஒப்படைக்கிறேன் சுவாமி. இதோ அந்த லிகிதத்தை எடுத்து வந்து தங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன்.
என் அன்பார்ந்த நேச மக்களே, நான் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புளியாளுக்கு அருகிலுள்ள முனியூர் கோவிலில் மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ராமநாதபுரம் சமஸ்தான பேரரசர் ரெங்கநாத சேதுபதிகளால் நான் கைது செய்யப்பட்டுள்ளேன். என்னை கைது செய்த ரெங்கநாத சேதுபதி அவர்கள் என்னை உடனடியாக கொன்றுவிட வேண்டும் என்று எச்சரித்தார்கள். என்னை கொன்றால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று பயந்து கடைசியாக காட்டு பகுதியான அந்த ஓரியூர் திட்டையிலே என் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றார். இந்த மரணமானது எல்லாம் அல்ல அந்த வானுலக தந்தையின் வருகைக்காக காத்திருந்த வருகையோடு நான் காத்திருக்கின்றேன். இப்படிக்கு ஜான் டேபிரிட்டோ ஓரியூர். எத்தனையோ தலையை துண்டித்தவன் பெருமாள் குடும்பம். இன்று இந்த அருளானந்த ஐயரின் தலையை துண்டிப்பானா? துண்டிக்க முடியாதா? என்னவென்று தெரியவில்லை. இவரை பார்த்த உடனே ஒரே பதட்டம், பயம். உடம்புல ஏதோ சிலுசிலுத்துக் கொண்டு இருந்தாலும் என் கடமை, என்னுடைய தொழில் குற்றவாளியுடைய தலையை துண்டிப்பதுதான். முயற்சி செய்யும். இல்லை, இல்லை, இவர் அருகில் கூட செல்ல முடியவில்லை. இவர் மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த மனிதன். இன்று சூரிய பகவான் உறுதிக்கு முன்னாடி இவர் தலையை நான் துண்டிக்காவிட்டால் என்னைக்கு என் குடும்பத்தையோ ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார்கள் ஐயா. இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் செய்தே ஆக வேண்டும். 2ஆம் முறையாக முயற்சி செய். துண்டிக்க என்னால முடியாது ஐயா, என்னால முடியாது. என்னை விட்டு விடுங்க ஐயா, எங்கேயாவது ஓடி போய். அன்பார்ந்த நேச மக்களே, சாதாரண மனிதர்களால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் அனுதினமும் வணங்கக்கூடிய எல்லாம் அல்ல இந்த வானுலக தந்தை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். ஆனால் என்னை இங்கு வைத்து வெட்டாவிட்டால் நிச்சயமாக இவரை அங்கு வைத்து வெட்டி விடுவார்கள். இந்த பழியானது என்னையே சாரும். என் தலை துண்டிக்கப்பட நானே இந்த கொடுவாளை ஆசிர்வதிக்கின்றேன். இம்முறை
என் தலை துண்டிக்கப்படட்டும். பெருமாள் குடும்பா சுவாமி, என் தலை துண்டிக்கப்பட நீர் பயன்படுத்திய அந்த குடுவாளை என்னிடத்தில் எடுத்து தாருங்கள். எல்லாம் வல்ல வானுலக தந்தையே, உமக்காக இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலங்கள் போதும். என் தலை துண்டிக்கப்பட நானே இந்த குடுவாளை ஆசிர்வதிக்கின்றேன். இம்முறை என் தலை துண்டிக்கப்படட்டும். பெருமாள் குடும்பா, கடைசியாக எனக்கு ஓர் உதவி செய்வாயா? செய்கிறேன் சுவாமி. நான் உயிரோடு வாழ்ந்த பிறகு என்னால் முடிந்த அளவுக்கு இந்த ஏழை எளிய மக்களிடம் இயேசுனுடைய அன்பு மொழியை மட்டும்தான் போதிக்க முடிந்தது. ஆனால் இன்னும் ஒரு சில வினாடிகளில் உங்களை எல்லாம் விட்டு நான் விண்ணுலக தந்தையை நோக்கி நான் செல்ல இருக்கின்றேன். என் அன்பு நேச மக்களே, என் தலை துண்டிக்கப்படுவதை பற்றி நான் மனங்கலங்கவில்லை. உங்களை எல்லாம் விட்டு விண்ணுலக தந்தையை நோக்கி இன்னும் ஒரு சில வினாடிகள் நான் செல்ல இருக்கின்றேன். என் தலை துண்டிக்கப்பட்டவுடன் இந்த ஆத்ம உடல் எல்லாம் அல்ல அந்த வானுலக தந்தையை நோக்கி செல்ல இறைமையின் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நீங்கள் அனைவரும் எனக்காக நினைவு கூறுங்கள். நான் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் இந்த பூமி செழிக்க என் தேவனிடத்தை நான் எந்நேரமும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என்றென்றைக்கும் இறைமைந்தன் இயேசுவால் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பெருமாள் குடும்பா, நான் பயன்படுத்திய இந்த பொருட்கள் என்னிடம் இருக்கும் வரை நிச்சயமாக என் தலையை யாராலும் துண்டிக்க முடியாது. அனுதினமும் நான் பயன்படுத்திய இந்த பொருட்களை தங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். என் தலைமை குருவிடம் இதை ஒப்படைத்து விடுவீர்களா? ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏதோ நான் பயன்படுத்திய பொருட்களை தங்களிடத்தில் நான் அது ஒப்படைக்கின்றேன். பெருமாள் குடும்பா, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உமது கடமையை நிறைவேற்று. இம்முறை என் தலை துண்டிக்கப்படும். தலையை துண்டிக்க போறான் பெருமாள் கொடுப்பான். மூன்றாம் முறை இவர் தலையை துண்டிக்காவிட்டால் இதே கோயினாவால் தன் தலையை துண்டித்துக் கொள்வார். சூரிய பகவானே, மாதாவே, அருளார்ந்த ஐயரின் புகழ் ஓங்குக. அருளார்ந்த ஐயரின் புகழ் ஓங்குக. அருளார்ந்த ஐயரின் புகழ் ஓங்குக.
ಹೇಳು. பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி பாதமிடறி பாதை தவறி பதறி பயணம் போவதங்கே பதறி பயணம் போவதங்கே பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி பாதமிடறி பாதை தவறி பதறி பயணம் போவதங்கே பதறி பயணம் போவதங்கே பாவமில்லாத ஆட்டுக்குட்டி ஒரு அப்பாவி மண்ணில் தலையை துண்டி பாருங்க. பாவம் செய்வோர்கள் இங்கே வந்து பரமண பாதகர் நடுவில் நின்று பாவம் செய்வோர்கள் இங்கே வந்து பரமண பாதகர் நடுவில் நின்று பால் மரவாத பாலனை போல பால் மரவாத பாலனை போல வாய் திறவாமல் போனதென்ன பால் மரவாத பாலனை போலே வாய் திறவாமல் போனதென்ன பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி பாதமிடறி பாதை தவறி பதறி பயணம் போவதங்கே நல்கிராம வயல் விக்டோரியா அவர்கள் இங்கே அருளானந்தராக நடித்த அருமை மைத்துனர் சம்பானட்டி குழந்தைராஜ் அவர்களுக்கு ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாடகத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்த நமது நெடுமரம் கீழே குடியிருப்பு 100 வீடு 200 வீடு இருக்கிறவங்க கூட நாடகம் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 4 வீட்டுக்காரவங்க ஆமாம் இந்த நிகழ்வை நடத்துகிறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஜெபமாலை அன்னை தான் அவங்களுக்கு துணை இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவளுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்குமாறு என்னை பெற்ற ஆத்த ஆரோக்கிய மாதாவையை வேண்டி ஜெபமாலை எண்ணெயை வேண்டி புனிதர்களையும் வேண்டி இந்த நிகழ்வை அவர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவினை நடத்திய நெடுமரம் கீழக்குடியிருப்பு கிராம பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர் மன்றத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாடகத்தை காண வந்த ரஷ்ய பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாடகத்தினுடைய அமைப்பாளர் பாசத்துக்கு மரியாதைக்குரிய அதவத்தூரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு நன்றியை கூறி அருமை தம்பி மாதவன் அவர்களுக்கு நன்றியை கூறி ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த சம்பானடி சானல் ஒளிபெருக்கு நிலையத்தார் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த அருளானந்தர் ஞானசம்பந்த கிறிஸ்டின் நாடகம் என்றால் இந்த 3 கலைஞர்களும் இல்லை என்றால் அந்த நாடகமே அழிவிடலாம். ஆனால் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் இவர்களெல்லாம் பல்லாண்டு காலம் வாழ இவர்களெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம கிறிஸ்டின் நாடகம் எப்போவுமே வாழ்நாளும் வெற்றியோடு நடைபெறும் என்பதை சொல்லி அன்பு மைத்துனர் சென்னை NV செல்வராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் அன்புனார் தாஸ் அவர்கள் சார்பிலும் சந்தான மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது.
அன்பு மைத்தினர் குலைந்தராஜ் அவர்களுக்கும் விழா குழுவினர் சார்பிலும் அன்புனார் தாஸ் அவர்கள் சார்பிலும் சந்தன மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சம்பாட்டியைச் சேர்ந்த எம்ஜி ராஜசேகர் அன்பு மாமா அவர்களுக்கும் சந்தன மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. கிராமத்தின் சார்பாக அந்த சந்தன மாலை அளிக்கின்றேன். வா என்ன பாருங்க